அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மூலக்கொத்தளத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் என கூறி வீடுகள் அகற்றப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சென்னை மூலக்கொத்தாலம் மண்டலத்தின் அலுவலகத்தில் பால் டிப்போ என்று அழைக்கப்படும் இடத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குப்பை மற்றும் தகரம் கொட்டகைகள் வீடுகள் உள்ளது. இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இது சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் என்று மூலக்கோத்திரம் பகுதியில் உள்ள சுடுகாடு அருகில் உள்ள குடியிருப்பில் வீடு ஒதுக்கி வருவதாக கூறி மாநகராட்சி அதிகாரிகள் வீடு இடிக்க அகற்ற வந்துள்ளனர். அப்போது மாநகராட்சி அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதி மக்கள் கூறுகையில், காலங்காலமாக நாங்கள் இந்த பகுதி வசித்து வருகிறோம், திடீரென இது மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் என்று கூறி முன்னறிவிப்பு இல்லாமல் இடத்தை உள்ள குடிசை மற்றும் கொட்டகைகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர். அதே போல் யாரும் இல்லாத வீட்டில் மாநகராட்சி ஊழியர்களை கொண்டு எப்படி பொருட்களை அகற்றலாம் என்று அதிகாரிகளோடு அப்பகுதி மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.